குட்டிக்குட்டான என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி இந்த சிக்கனை வச்சு இட்லி பொடி மாதிரி சிக்கன் பொடி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு சிக்கனில் சால்ட்டு, பெப்பரு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடரு, அது கலருக்காண்டி போட்டுக்கலாம். இப்போ அது கூடயே நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆனியன், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அது கூடயே பூண்டு, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம காஞ்ச மிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஆனியன் ஃபைனலாக இந்த கலர் வந்தோடனே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம சிக்கனை நல்லா அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த எல்லாத்தையுமே ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி குட்டான பாப்பாவோட சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது கூட நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சால்ட்டும் அப்புறமா பொட்டுக்கடலை சொல்லுவாங்களே அதை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பொடியை அரைச்சி எடுத்துட்டு இதை சுட சுட சாதத்தோட ஒரு 2 டீஸ்பூன் பொடியை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஹீட்டான நெய் 1 டீஸ்பூன் ஊற்றி அது கலந்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கணும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி ரெசிபியும். பாய். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.